வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தமிழக அரசியலில் என்ன நடந்துட்டுருக்கு? குறிப்பாக வந்து அதிமுக ஃபேக்ட்ரு, பிஜேபி ஃபேக்ட்ரு என்ன மூவை நோக்கி நகராங்க? ஏன் அப்படின்னா, இப்போ அண்ணாமலை மாற்றப்படுவார்ன்ற ஒரு செய்தி வரப்பு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு நேற்றுக்கு 2 நாள் முன்னாடி வந்துட்டு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது, டெல்லியிலேருந்து அமித்ஷாவே டைரெக்டாக அண்ணாமலைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளுங்க, 2வது இடத்துக்கு நீங்கள் வர முயற்சி செய்யுங்க, அதுக்காக ஃப்ரீ ஃப்ளோ அவருக்கு கொடுத்துருக்கிறதா சில செய்திகள் வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் அண்ணாமலை என்ன சொல்கிறோம், அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பாஜக தலைமையில் தான் எங்களுக்கு கூட்டணி, பாஜக தலைமையில் அதிமுக இணைகிறதா இருந்தால் வாங்க அப்படின்ற மாதிரி அவர் கருத்தை சொல்கிறாரு. அண்ணாமலையெல்லாம் ஒரு தலைவரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய செல்லூர் ராஜு உள்ளிட்ட மற்ற தலைவர்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. என்ன எப்படி போயிட்டுருக்கு, என்ன பார்க்குறீங்க? இல்லை, அதாவது பாஜகவை பொறுத்த மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ அமித்ஷா வந்து அண்ணாமலைக்கு ஆர்டர் போட்டார். அங்கே வந்து எப்படி தெலுங்கானாவில் பிஆர்எஸ் 3வது இடத்துக்கு கொண்டு போனோமோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிமுக 3வது இடத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாருன்ற அந்த செய்தி வந்து பிஆர்எஸ் வந்து தெலுங்கானாவில் 3வது இடத்துக்கு வந்திருக்கு. அங்கே மக்கள் வந்து நேஷனல் பார்ட்டி 2 முன்னணி கொண்டு வந்திருக்காங்கன்னா பார்க்குறோம். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு தான் இனிமேல் அங்கே ஃபைட் இருக்கும். பிஆர்எஸ் வந்து ஊழல் அது போன்ற விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு. அது வந்து பாஜகவோட எதிர்ப்பு நிலையை வந்து சரியாக எடுக்காமல் கடைசி நேரத்தில் அது வந்து ஸ்டாண்டே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக போய் அவங்க கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகிலாம் போய் பிரச்சனை வந்து அவரால் வந்து அந்த எப்படி இங்கே எடப்பாடி வந்து பாஜக விட்டு விலகி வந்து கூட அந்த விலகி வந்து பலன் அனுபவிக்காத ஓட்டு வாங்க முடியாதபடி போச்சோ, அதே மாதிரி அவருக்கு வந்து பாஜக எதிர்த்து தைரியமாக நிற்காமல் பல விஷயங்களில் சைலண்ட்டாக இருந்த அவருடைய பொண்ணெல்லாம் அரெஸ்ட் பண்ணி போன விஷயங்கள்லாம் நடந்ததுனால அவரால் ஒரு ஃபோமான ஒரு உறுதியான ஸ்டாண்ட் எதுலையும் எடுக்க முடியாதனால கட்சியை வந்து பின்னாடி தள்ளிட்டு நேஷனல் பார்ட்டி முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதிமுக வந்து பாஜக பற்றி ஒரு உறுதியான ஸ்டாண்ட் எடுக்க முடியல. அதே விஷயம் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதை வந்து அதை 3வது இடத்துக்கு நம்ம 2வது இடத்துக்கு வர முடியுமான ஒரு விஷயத்தை எடுக்கிறாருல, அது வந்து அதிமுகவுடைய பலவீனம். அது ஆக்சுவலாக அது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்றத விட அதிமுக தன்னுடைய பலவீனங்கள் காரணமாக அது 3வது இடத்துக்கு போகிறதுக்கு அந்த இடத்த நம்ம 2வது இடத்த பிடிக்க முடியுமான்னு பாஜக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன விஷயம்னா, அண்ணாமலைக்கு அமித்ஷா வந்து இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டு எதுக்கு அடுத்த நாளே வந்து ஆர்டர் கொடுத்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எதுக்கு அடுத்த நாளே வந்து அதிமுக என்கிற கட்சி வந்து 47% ஓட்டு இருந்தது, அது குறைஞ்சி 45 ஆச்சு, 35 ஆச்சு, இப்போ 20 வந்துருச்சு, 19 வந்துருச்சு. அதனால் அந்த கட்சி வந்து எங்கள் கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு ஏன் பேச வேண்டிய அவசியம் என்ன? அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளணுன்றது அமித்ஷாவுடைய ஆர்டராக இருந்தால் எதுக்காக அண்ணாமலை இந்த விஷயத்தை பற்றி பேசணும்? உங்கள் ஓட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு, நீங்கள் வேணால் எங்கள் கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த பேச்சை பேச வேண்டிய அவசியம் என்ன? அதனால் அமித்ஷா வந்து பிஆர்எஸ் மாதிரி அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளணும்னு சொன்ன விஷயம் வந்து அது உண்மையாக இல்லையான்ற ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளார ஒரு விஷயமா இருக்குது. உண்மை என்னவாக இருக்குன்னா, அண்ணாமலை வந்து தேர்தலுக்கு முன்னாடி பாஜக ஹைகமாண்டை மிஸ்டைரக்ட் பண்ணிட்டார். நம்ம வந்து இங்கே 5 இடங்களாவது பெற முடியும், 6 இடங்களாவது பெற முடியும், நம்ம வலிமையாக இருக்கோம். அவங்களும் நம்பிட்டாங்க. பிரதமர் வரும்போது நிறையா கூட்டம்லாம் வந்ததை பார்த்து எல்லாம் தானாக வந்த கூட்டம் நினச்சிட்டாங்க. எல்லாம் ஆள் கூட்டின்னு வந்த கூட்டம்னு அவங்களுக்கு தெரில. அதனால் வந்து இப்படி இருக்கும்பொழுது அண்ணாமலை சொன்னதை நம்பி என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக கூட்டணிக்கு அமித்ஷா ட்ரை பண்ணி கூட கடைசியில் அது நடக்கலை கடைசியில். ஸோ அவங்க பாமகவோட கூட்டி சேர்ந்து போட்டி போட்டாங்க, ஒரு இடத்துலையும் வெற்றி பெற்ற முடியல. அது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாம், அண்ணாமலை வந்து கொஞ்சம் நம்ம தவறாக வழி நடத்திட்டார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து அண்ணாமலை வந்து அமித்ஷாவையும் மோடியையும் பார்த்தாருன்றதே டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் 2-3 தடவை போயிருக்காரு, நட்டாவை மட்டும் பார்த்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டரே கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு தான் பேச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வந்து ஊருக்கு வேறு லண்டனுக்கு வேறு போகிறாரு, அரசியல் படிக்கிறதுக்காக போகிறாரு அப்படின்ற போது கொடுத்துட்டாரு. ஸோ அவர் போகிற இந்த 3 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கோ வந்து ஒரு பொறுப்பு தலைவர் போடலான்னு இருக்காங்க அப்படின்றது தான் லேட்டஸ்ட் நியூஸ். ஆனால் அண்ணாமலைக்கு ரொம்ப அண்ணாமலையினால தான் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துடுச்சு, அண்ணாமலையை விட்டால் அவர் தலைவரே கிடையாது, தமிழ்நாட்டை அப்படியே தலைகீழ அவர் தான் புரட்டி போட போகிறார் அப்படின்ற ஒரு கூட்டம் இங்கே சுற்றிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அண்ணாமலையை உசுப்பேத்துற ஒரு கூட்டம், கொம்பு சேவர ஒரு கூட்டம், சிவர ஒரு கூட்டம் இங்கே சுற்றிட்டு இருக்குது. அது அண்ணாமலையை வந்து உலகமாக தலைவர் ரேஞ்சுக்கு உயர்த்துகிற கூட்டம் இங்கே ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து பிஜேபியில் இருக்கிற ஒரு அதில் பாதி பேர் இளைஞர்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில மீடியாக்களும் இருக்குது. அவங்க பண்ணுற வேலை தான் இந்த மாதிரி ஏதோ அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் அமித்ஷா கொடுத்துருக்காங்கன்னு. அசைன்மெண்ட்லாம் கொடுக்கல. நீ ஒழுங்காக போய் அதிமுகவோட அடுத்தது கூட்டணி சேர போகிற 26ல் அதை கெடுத்து விட்டு போயிட போகிற, நீயா போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு போவாங்க அவன், நீ போயிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு
அவங்க ஏதோ அவங்க சொல்லி அமித்ஷாவோட அழுத்தத்தின் காரணமாகத்தானே இவர் சொல்லியிருக்காரு. இல்லை சார், இப்போ அதிமுக நம்ம கூட்டணிக்கு வரணும், பாஜகவோட இணையணும், பாஜக டெல்லி பாஜக விரும்புது அப்படின்னா சிம்பிளாக அதை விஷயத்தை செஞ்சுட்டு போகலாம். ஒன்றும் இல்லை, அண்ணாமலையை மாற்றணுங்கிறது அதிமுகவோட ஒரு கோரிக்கை. அதை செஞ்சால் அவரே இணைஞ்சிட போகிறாரு, அதிமுக இணைஞ்சிட போகிறார். ஏன் வந்து அதுக்கு இவ்வளோ தூரம் மல்லு கட்டும்? இல்லை, அதாவது ஒரு கட்சியில் வந்து தலைவராக இருக்கார், கட்சியை வந்து ஒரு பாப்புலர் ஆகிறதுக்கான ஒரு ஏதோ முயற்சி பண்ணுறாரு, என் மண் என் மக்கள்னு யாத்திரையெல்லாம் போகிறாரு, ஒரு பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி காமிக்கிறாரு. சரி, ஒரு லோக்கல் ஏதோ கட்சி வளர்க்குறாரு அப்படின்னு அவரை வந்து ஒரு ஃப்ரீயாக ஹேண்டு விட்டாங்க. ஆனால் அவர் மேலே ஏகப்பட்ட சீனியர் தலைவர்கள் நிறைய புகார் போட்டிருக்காங்க. அவர் வந்து யாரையும் மதிக்கிறது இல்லை, இந்த மாதிரி வார் ரூம் வச்சுட்டு எல்லார் மேலேயும் ஒரு கரையை பூசுறாரு, ஹனி ட்ராப்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் பல விஷயங்கள் மேலே போயிருக்கு. ஆனால் அவருக்கு அங்கே மேலே அவருக்கு பாதுகாக்கிறதுக்கு ஆளுங்கள்லாம் இருக்காங்க. இவரை பாதுகாக்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கிற பிஜேபி லாபி இருக்குல்ல, அவங்களாம் இவரை பாதுகாக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவர் வந்து தப்பிச்சுட்டு வந்தார். அவங்களே வந்து இவரை நீக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிற சூழலில் இவருக்கு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோன்னே சரி இவரே போகிறாரா, நல்லது ரிலீவ் பண்ணி விட்டுறலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இவர் போன பிறகு யாராவது ஒருத்தரை போடலான்னா மானதி பேரை போடலாம் பார்த்தாங்க. இப்போ துணைத் தலைவர் ராமசீனிவாசன் இருக்கார்ல, அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறார், திமுகவை தோக்கடிக்கணும்னா அதிமுகவோட கூட்டு சேர்ந்தால் தான் முடியும். ஆனால் அண்ணாமலை வந்து கட்சியை வளர்க்குறதுக்காக தனியாக போகணும்னு சொன்னாரே தவிர அவருடைய நோக்கமும் நல்லது தான். பட் திமுகவை எப்படி முறியடிக்கிறதுனா அதிமுகவோட சேர்ந்தால் முறியடிக்க முடியும். அதுதான் வந்து மேலிடத்தோட பாலிசி. 26 அதுதான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்றபடி இவங்க அதிமுகலையும் டெஸ்பரேட்டாக இருக்காங்க பாஜகவோட சேரணுன்ட்டு. அவங்களுக்கு என்னென்னா தங்கமணி வேலுமணிக்கு என்னென்னா 26 கூட்டணியில் வச்சுக்கோங்க. பாஜகவோட எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே அவங்க தோத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அங்கே ஓட்டு 3 நாளாக பிரியும் இல்லை, அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஜகவோட கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் பாஜகவோட கூட்டணி அமைகிறது பெட்டர்னு அவங்களும் நினைக்கிறாங்க. இவங்களும் வந்து அதிமுக பாஜக ஒன்றா சேர்ந்தால் போன வாட்டி மாதிரி ஒரு 75 சீட்டு அந்த அதே கூட்டணி. ஏன்னா திமுகவுக்கு இது ஆன்டி இன்குபன்சி ஓட்டெலாம் இருக்குல்ல, அதை நம்ம ஒன்றா கன்சாலிடேட் பண்ணலாம். நம்ம திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணலாம். ஒரு 2 அணியாக 3 அணியாக பிரியறதுக்கு பதிலாக அதை அணிகளை சுருக்கினா நம்ம ஓட்டை கன்சாலிடேட் பண்ண முடியும்னு பாஜக நினைக்கிறாங்க. பாஜகலையும் பல பேர் நினைக்கிறாங்க, சீனியர்ஸ்லாம் நினைக்கிறாங்க. அது மேலிடமும் புரிஞ்சிட்ருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பாஜக தலைமையை தவறாக வழிநடத்திட்டார். அதுக்கு வந்து அவங்க என்னையா நம்ம 60 இடம் ஏற்கனவே குறைச்சி மெஜாரிட்டி வாங்கிட்டோம், அங்கே தமிழ்நாட்டிலேயாவது ஒரு 4 இடம் வந்திருக்கும், அதையும் நீ கெடுத்து விட்ட அப்படின்னு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் எம்எல்ஏ எலெக்ஷன்லையாவது 4 எம்எல்ஏ இன்னும் கொஞ்சம் ஒரு 8 எம்எல்ஏ 10 எம்எல்ஏவை மாற்றணும். அதுக்கு நம்ம அதிமுகவோட தான் கூட்டணி சேரணும். எடப்பாடி இப்போ என்னென்னா சொல்லலாம் கூட்டணி இல்லை அது இல்லைன்ட்டு, எலெக்ஷன் இருக்கும்போது தான் தெரியும் யார் யாரோட கூட்டணி அமைக்கிறாங்கன்ட்டு. இதெல்லாம் அரசியலில் வந்து இன்றைக்கி சொல்கிறது நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது, நாளைக்கு சொல்கிறது நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அந்த அவசரத்துக்கு ஏற்ப, அவசியத்துக்கு ஏற்ப தான் நடக்கும் எல்லாமே. யார் கூட சேருவான்றதான் நடக்கும். இப்போ இருக்கிற சூழலில் திமுக கூட்டணி பலமாக இருக்குது, அது பிரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இவங்க பலமான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த அவசியம் வந்து தேர்தலும் போது அவசரமாக செயல்படுத்தப்படும் ஆக்சுவலாக. அதுவரையும் வந்து அதிமுக தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பாஜகவுடைய விருப்பம். நீங்கள் எல்லோரையும் ஒன்றா சேர்த்து பலமாக இருங்க, நம்ம தேர்தலும் போது பார்த்துக்கலான்ட்டு. அதுக்கான ஒரு காயினை தான் வந்து அண்ணாமலை எடுத்து போட்டிருக்காரு ஆக்சுவலாக. உடனே செல்லூர் ராஜு செல்லாத ராஜு என்ன பண்ணுறாரு, நாங்கள் பாஜகவோட கூட்டணி எங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் வந்து கூட்டணிக்கு வரலான்ட்டு, பாஜகவோட கூட்டணி சேர்றதும் நாங்கள் நாண்டு செத்து போகலாம் அப்படின்னா, அரசியலில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா இது இந்த மாதிரியான உணர்ச்சிகரமான பேச்சுக்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஏன்னா உங்கள் தலைவி ஜெயலலிதா அம்மா என் வாழ்நாள் வரையில் பாஜகவுடன் கூட்டணியே இல்லைன்னு சொன்னவங்க தான் 99. 2004 கூட்டணி அமைச்சாங்க, அந்த அம்மாவே தான் அமைச்சாங்க. எப்படி அமைச்சாங்க? அதுக்கப்புறம் மோடியோடலாம் க்ளோஸாக இருந்தாங்க. அப்புறம் மோடியா லேடியா அது கேட்டது வேறு விஷயம். ஆனால் மோடியோட ஒரு நல்ல டேர்ம்ஸில் தான் இருந்தாங்க. பாஜகவோட அருண்ஜேட்லியோடலாம் நல்ல டேர்ம்ஸில் தான் இருந்தாங்க. இப்போ எப்படி எடப்பாடி வேலுமணி தங்கமணி பாஜகவோட டேர்ம்ஸில் இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களும் பாஜகவை ரொம்பலாம் தீவிரமாலாம் எதிர்க்கலை. அவங்களும் வந்து அந்த சமயத்தில் அருண்ஜேட்லியோட சுஷ்மா ஸ்வராஜோடலாம் ஒரு நல்ல ரேப்போவில் தான் அவங்க இருந்தாங்க. மோடியோடையும் நல்ல ரேப்போவில் இருந்தாங்க. வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சாங்கல்ல, எல்லாமே அதெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் 14 அவங்களுக்கு சூழ்நிலை வந்து திமுக காங்கிரஸ்லாம் தனித்தனியாக இருக்கவே சரி நம்ம தனியாக நின்று வின் பண்ணலாம் அப்படின்னு நின்னாங்க, வின் பண்ணாங்க. அதுதான் விஷயம் வேறு. ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து காங்கிரஸும் திமுகவும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. 1% ஓட்டில் தான் தோற்றாங்க. விஜயகாந்த் இங்கே வருவார்னு பார்த்தாங்க. விஜயகாந்த் வந்ததுனால கதை முடிஞ்சிருக்கும், வரல. அது ஜெயலலிதாவோட பாணி. ஸோ அவங்களே வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு பாஜகவோட சேரும்போது பழனிசாமியெல்லாம் ஜெயலலிதா மாதிரியான ஒரு லீடரே கிடையாது. அவருக்கும் செல்வாக்கு இல்லை, இயக்கத்துக்கும் செல்வாக்கு இல்லை. அப்புறம் இவர் சொல்கிறத எப்படி எடுபடும்? ஸோ அந்த நேரத்தில் தொண்டர்களுக்கு வேணால் பாஜக பிடிக்காது இருக்கலாம். பட் யாரோட சேர்ந்தால் வின் பண்ண முடியுன்றது தான் எங்கள் பாயிண்ட்டு. பிடிக்காதுன்றது வேறு விஷயம்.
ஆனால் வின் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது சேர்ந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து பாஜக அதிமுக வாங்கின ஓட்டுகள் சில இடத்துல கூட்டி பார்த்தா கொஞ்சம் திமுக டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது. திமுக 1-2 தொகுதியில் கொஞ்சம் மேலேயும் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் அப்படி பண்ணலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதிமுகலையும் இருக்குது, பாஜகலையும் இருக்குது. அதை ஒட்டி தான் வந்து இந்த அண்ணாமலையோட இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு. அது செல்லூர் ராஜு, உதயகுமார்லாம் அதோ அப்படியே கொந்தளிக்கிறாங்க. இவங்க கொந்தளிக்கிறதுக்கான அவசியமே இல்லை. அரசியலில் எது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் எதுக்கு கொந்தளிக்கிறீங்க? பாஜகவோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி உங்கள் தங்கமணி வேலுமணிலாம் இப்படி கொந்தளிக்கிறாங்களா? அமைதியாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும், யதார்த்த நிலைமை தெரியும். நீங்கள் ஏன் கொந்தளிக்கிறீங்க? சிவி சண்முகம் கூட பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கார். ஆனால் உண்மை நிலை என்ன, எப்படி வின் பண்ணுறது? ஒருவேளை இப்போ அவங்க கொந்தளிக்கிறதுக்கான காரணம், இப்போ திமுக வந்து தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுட்ருக்கு. அதுக்கு காரணம் வந்து திமுக நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுங்கிறத தாண்டி வெளிப்படையாக பாஜக எதிர்ப்பு செய்கிறாங்க. ஒரு மதவாத அரசியல் எதிர்க்கிற ஒரு அந்த 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 விதம் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த அடையாளத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால தான் நம்மளோட வெற்றி பாதிக்கப்படுதுன்ற அடையாளங்கள் கூட அவங்க பேசலாம் இல்லையா? அப்படி கூட அந்த விஷயத்தை திமுக மேலே எதுக்கு வந்து மைனாரிட்டிகள் வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா, அவங்க மோடியை எதிர்க்கிறதுல உறுதியாக இருக்காங்க. மோடியையும் பாஜக எதிர்க்கு உறுதியாக இருக்காங்க. இப்போது கவர்னர் வந்து நாளைக்கு டீ பார்ட்டி கூப்பிட்டுருக்காரு. திமுக புறக்கணிப்பு, திமுக கூட்டணி கட்சியில் புறக்கணிப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஆளுங்களை 2 பேர் அனுப்புறீங்களா? ஜெயக்குமாரையும் இன்னொரு மந்திரி கத்தரி அவரையும் அனுப்புறீங்களா? நீங்கள் போகிறீங்களோ இல்லையா வேறு விஷயம். இதுக்கு அதிமுக ரெப்ரசன்ட் ஜெயக்குமார் எம்எல்ஏவே கிடையாது, சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் கொடுக்குறாரு. சீனியர்ஸ் அப்படின்ற சீனியர் போல நீங்கள் அனுப்புறீங்க. எதுக்கு அனுப்புறீங்க? நீங்கள் உண்மையிலேயே வந்து கவர்னர் வந்து மத்திய அரசோட ஒரு எடுபடி மாதிரி தான், ஏஜென்ட் மாதிரி தான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்காரு. நீங்கள் பாஜக எதிர்க்கிற ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவீங்களா? நீங்கள் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு புறம்பாக செயல்படுறாரு இந்த கவர்னரு. அவருக்கு டீ பார்ட்டிக்கு நீங்கள் ஆள் அனுப்புறீங்கன்னா இன்னும் அதானி விஷயம் நடந்து 3 நாள் ஆகுது. ஒரு அறிக்கை உங்கள்கிட்ட உண்டா? ஏற்பாடு நாடு முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது அதை பற்றி பேசுகிறீங்களா? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. செலக்டிவாக நீங்கள் வந்து அந்த பட்ஜெட் போது மட்டும் பேசுகிறீங்க. பட்ஜெட் போது தம்பித்துறை என்ன பேசினார்? ஓரளவுக்கு ஆதரித்து பேசினார். சிவி சண்முகம் கடுமையாக எழுத்து பேசினார். அப்போ உங்களுதுலேயே 2 குரூப் இருக்குல்ல, பாஜக ஆதரவு குரூப்பு, பாஜக எதிர்ப்பு குரூப்பு. அதனால் எதுக்கு உதயகுமார் உணர்ச்சி வசப்படுறாரு? எதுக்கு செல்லூர் ராஜு இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறாரு? அரசியலில் இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயம். அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அப்படி ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாங்க. இந்த பக்கத்தில் இன்னும் 2 சீனியர்ஸை வச்சு போய் பார்ட்டியில் கலந்துக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இந்த 2 பார்ட்டிஸும் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரோ, 2 பேரையும் வளர்த்து விட்றாரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் வளர்த்து விடலை, அவரால் கட்சியை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல. அவங்க பாட்டுக்கு அவங்க பேசுகிறாங்க. எடப்பாடி கண்ட்ரோல்லையே கட்சி இல்லை ஆக்சுவலாக. அவங்க இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தம்பித்துறை பேசுகிறத இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இல்லை சிவி சண்முகம் பேசுகிறது இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரா தெரியல. அதே மாதிரி உதயகுமார், செல்லூர் ராஜுலாம் அன்னைக்கு ஒரு கண்டென்ட் சேனலுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்ட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசுகிறாங்களா, இல்லை உண்மையிலே சீரியஸாக பேசுகிறாங்களா தெரியல. ஆனால் என்னென்னா அரசியலில் வந்து யதார்த்தமான ஒரு விஷயங்கள் இருக்குது. நம்ம கட்சி எப்படி இருக்குது, நம்ம கட்சியோட செல்வாக்கு எப்படி இருக்குது, வரப்போகிற தேர்தல் நம்ம யார் கூட கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற முடியும். திமுக வந்து அந்த கூட்டணி உடையாமையே இருக்குது, அது பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு வந்து எடுத்த உடனே 20% ஓட்டு கிடைக்குது. நம்ம அந்த ஓட்டை எப்படி எடுக்க முடியும்? நம்ம அந்த ஓட்டை எடுக்க முடியல, வேறு எப்படி காம்பன்சேட் பண்ணி ஓட்டை வாங்க முடியும்? இது மாதிரி யோசிக்க வேண்டிய சூழலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி உணர்ச்சிகரமாக பேசியிருந்தா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அண்ணாமலை பேசுகிறார். அண்ணாமலை பேசுகிறது ஒரு இண்டிகேஷன் என்னென்னா, அதிமுகவோடு நாங்கள் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கோன்றது கன்வே பண்ணுறதுனா அது ஆக்சுவலாக நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதும், நாங்கள் சேர்றது நீங்கள் வாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் சேர்றதுக்கு ரெடியாக இருக்கோம் தானே அர்த்தம். அதுதான் அவர் இண்டிகேட் பண்ணுறாரு. ஆனால் அதில் ஒரு கமா போட்டு ஒன்று ஆரம்பிக்கிறார். அதோட முடிச்ச போகிற கமா போட்டு எங்கள் தலைமையில் அப்படின்னு சொல்கிறார்ல. இதெல்லாம் பேசி தீர்த்துக்க வேண்டியது பின்னாடி. இதெல்லாம் முதல்ல நாங்கள் ரெடியாக இருக்கோன்றது, நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெடியாக இருக்கோம், உங்கள் தலைமையை ஏற்றுக்கிறது இல்லைன்னா அடுத்த கட்டம் அது. ஆக்சுவலாக அது ஃபர்தராக பேச்சுவார்த்தை நடக்கும்போது அது முடிவு பண்ணிப்பாங்க. சரி, தமிழ்நாட்டில் அதிமுக தான் பெரிய கட்சி, நீங்கள் எப்படி உங்கள் தலைமையில் வருவாங்க? அது அப்போ அந்த சமயத்தில் பேசிப்பாங்க. அது வந்து பேச்சுவார்த்தையில் ஒன்றாவது கண்டிஷன். அதிமுக தான் தலைமையாக இருக்கும், அதிமுக ஆள் தான் முதல்வர் கேண்டிடேட்லாம் அப்புறம் பேசிப்பாங்க. நீங்களும் நானும் சேரத்துக்கு ரெடியாக இருக்கும்ன்றதான் பாயிண்ட்டு. சரி, இப்போ நீங்கள் குறிப்பிடுறீங்க உதயகுமார் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, செல்லூர் ராஜு ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. அரசியலில் இந்த மாதிரி ஆக்ரோஷமாக பேசுகிறது எந்த விதமான பலனும் கொடுக்காது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரும்போது இனிமேல் வந்து நான் அவங்களோட கூட்டணி வைக்கவே மாட்டேன், இது என்னோட உணர்வு கிடையாது, தொண்டர்களோட உணவு, 2 கோடி தொண்டரோட உணவு நான் வெளிப்படுத்துகிறேன்னு அவர் ரொம்ப சொன்னார். இப்போ நாளைக்கு திரும்ப அவங்களோட அண்ணாமலை தலைமை மாற்றப்பட்டதுக்கு போய் அங்கே போனார்னா நாளைக்கு இந்த தொண்டர்களுக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார், நிர்வாகிகளுக்கு என்ன பதில் சொல்லுவார்? இல்லை, அதாவது தொண்டர்கள் வந்து 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று, தொண்டர்கள் வந்து இந்த கட்சி ஒற்றுமையாக வலிமையாக இருக்கணும்னு ஓபிஎஸ் சசிகலா சேர்க்கணும்னு ஒரு தொண்டர்கள், அந்த ஒரு பெரும்பான்மையான தொண்டர்கள், அது ஒற்றுமைன்ற ஒரு பார்ட்டு. 2வது பார்ட்டு கூட்டணின்ற ஒரு பார்ட்டு. எந்த கட்சியோட யார் சேர்த்தா வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அதிமுகவுடைய ஒரு 5-6% உயர் ஜாதி வாக்குகள் ஏற்கனவே பாஜகவுக்கு போயிடுச்சு, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது இனிமேல் அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்காக போடப்பட்டது உயர் ஜாதிகள், அது அங்கே போயிடுது. இப்போ நீங்கள் அவங்க கூட இருந்தீங்கன்னா அந்த 6% உங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பெண்கள் ஓட்டை நீங்கள் கொஞ்சம் திமுக இழந்துட்டீங்க. அதை மீட்கிறதுக்கான சான்ஸே ரொம்ப கிடையாது. இப்போ இந்த சூழலில் வந்து இருக்கிற 6% ஓட்டு நீங்கள் பாஜகவோட சேர்ந்தால் உங்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து. அப்புறம் வேறு பல இது அவங்க பாமக அவங்க கூட சேரும், தேமுதிக சேரும், ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் இந்த மாதிரி எல்லாமே சேருவாங்க. முடிஞ்சால் பாஜக வந்து சீமானையும் விஜயை கூட இதுக்குள்ளே சேர்க்கறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. பாஜக அது வாய்ப்பு இருக்கா சார்? சீமா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. இப்போ சீமானையும் எடப்பாடியும் ஓரளவுக்கு ஒரு 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 தோழமை உணர்வுல தான் 2 பேரும் ஆரம்பத்தில் அப்படிதான் சார் இருக்காங்க. ஆமாம், 2 பேரும் எதிர்ப்பு செய்யறாங்க. ஒரு எலெக்ஷனில் இப்போ சீமானுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. அவருக்கு என்ன அழுத்தம் இருக்குன்னா, அவங்க கட்சிக்காரங்க இந்த வாட்டி எப்படியாவது நம்ம எம்எல்ஏ ஆனோம், இதே மாதிரி தனியாக போட்டி போட்டு தான் நம்ம எப்போ தான் எம்எல்ஏ எம்பிலாம் ஆகுது, இந்த வாட்டி எப்படியாவது ஒரு உள்ளே போய் ஆகணும் அசம்பிளிக்குள்ளே அவங்க நினைக்கிறாங்க. சீமான் நினைக்கிறாரோ இல்லையோ அவங்க கட்சியில் நினைக்கிறாங்க. ஸோ கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா கூட்டணி சேர்ந்தால் முடியும்னு அவர் நினைக்கலாம். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, பாலிடிக்ஸ் தான் வந்து நடக்க முடியாத விஷயங்கள்லாம் கூட நடக்கிற ஒரே இடம் பாலிடிக்ஸ் தான். அதாவது இந்த ஆர்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த இம்பாசிபிலிட்டிலாம் வந்து நடக்கிறது எங்கன்னா அரசியலில் தான் நடக்கும். அசாதாரணமான விஷயங்கள், நம்ப முடியாத விஷயங்கள்லாம் திடீர்னு நடக்கிறது வந்து அரசியலில் தான் நடக்கும். யார் எப்படி எங்கே போய் சேருவான்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சீமானோ விஜயோ யாராவது, ஏன்னா ஒரு வலிமையான கூட்டணி திமுக அணியை எதிர்க்கணும்னா வலிமையான அணி வேணும். திமுகவோட எதிர்ப்போட்டுகள் கண்ணாப்பின்னு சிதறக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த பாயிண்டில் வந்து எல்லோரும் ஒன்றுபட்டால் பிரிஞ்சு போனால் திமுக மறுபடியும் வருவாங்க. எப்படியாவது தடுத்தே தீரணும், நாளைக்கு நம்ம கூட்டணி கவர்மெண்ட் கூட வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் வராங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வரும்போது யார் யாரோட சேருவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் பாஜக, அதிமுக, தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒரு வலிமையான கூட்டணியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அவங்க வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட இண்டிகேஷன் தான் பாஜகவுடைய தலைமை அதை உணர்ந்து தான் அண்ணாமலை மூலமாக இந்த காயை நகர்த்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு பொறுப்பு தலைவரை போட்டு அவர் மோஸ்ட்லி அதிமுகவோட கொஞ்சம் க்ளோஸாக ஆகிறதுக்கான ஒரு எஃபர்ட்ஸ்லாம் எடுப்பார். அது எஃபர்ட்ஸ் எடுத்து அவர் வரும்போது, அண்ணாமலை வரும்போது, அண்ணாமலைக்கு நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் தேசிய அளவில் அங்கே வந்துடுறீங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க, நான் இங்கே நான் உங்கள் ஆணைப்படி நான் இங்கேயே அதிமுக இருந்தாலும் பரவாயில்ல நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா விட்டுருவாங்க. இல்லாட்டி அவர் நேஷனல் லெவலில் ஒரு செக்ரட்டரியாக அங்கங்கே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தலைமையோட பாஜக தலைமையோட மூடுன்றது 26 நம்ம அதிகமான இடங்களை பெறணும், வெற்றிகரமான ஒரு கூட்டணி அமைக்கணும், திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணணுன்றதான். அதுக்கான காய்களை தான் இப்போ நகர்த்துறாங்க. அதுதான் அண்ணாமலை இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல சார். ஓகே, அடுத்த கட்டமாக இந்த அரசியல் எதை நோக்கி நகர்றதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கேள்வி காலமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி சார்.